ஹாய் நாம் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் கார்ன் அண்ட் மசாலா கார்ன் தேட்டர் மால்லலாம் கிடைக்கும்ல அது வந்து எப்படி பர்ஃபெக்டாக வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு தூங்காநகரம் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் வாட்டரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். இப்போ இதில் வந்து ஸ்வீட் கார்ன், ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்னை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்வீட் கார்னுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், ஸ்வீட் கார்ன் வெந்துடும். நம்மளோட நார்மல் சோளம் மாதிரி கிடையாது, இது வந்து 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்து அட்டகாசமாக இருக்குல்ல, இது அப்படியேவும் சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்தி. ஆனால் கிட்ஸுக்கெலாம் பெப்பர் கார்ன் கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் வெந்ததுக்கே வந்து அது ஈஸியாக கட் பண்ண வருது. இப்போ இதை வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இங்கே 2 ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஹாஃபில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இது அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் கார்ன் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இது கூட வந்து இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தணும்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. உருக்குன பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க, அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் கார்ன் ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா கார்னுக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கார்னுக்கு நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அது சேர்க்காமல் செஞ்சு காமிக்கிறேன், ஏன்னா எல்லார் வீட்லேயும் அது இருக்காது. இப்போ வந்து இது கூட வந்து 1/2 கப் வந்து நான் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு தூவிட்டு கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன், அதாவது டொமேட்டோ சாஸ். அந்த இனிப்பு சுவைக்காக தான் சேர்க்குறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் சீனியும் லெமனும் புளிஞ்சு விட்டுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் கொடுத்துரும். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா இந்த ரெட் சில்லி பவுடரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு மசாலா கார்ன் ரெசிபி ரெடி ஆச்சு. ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சு 2 ரெசிபி 2 விதமாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.